வங்கதேச வன்முறை தொடர்பான வழக்கில் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த ஆண்டு நடைபெற்ற வன்முறை தொடர்பான வழக்கில் சர்வதேச குற்றவியல் தீர்ப்பாயம் இந்த தீர்ப்பினை வழங்கியிருக்கிறது. குறிப்பாக 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற வன்முறையில் 1400 பேர் உயிரிழந்தது குறிப்பிடத்தக்கது. 22,000த்திற்கும் மேற்பட்டோர் காயமடைந்திருந்தார்கள். இதனால் அவர் நாட்டை விட்டே தப்பி ஓடினார். இந்நிலையில் ஷேக் ஹசீனாவுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. சர்வதேச குற்றவியல் தீர்ப்பாயம் இந்த தீர்ப்பினை வழங்கி உத்தரவிட்டிருக்கிறது. வங்கதேச வன்முறை தொடர்பான வழக்கில் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது என்ற அண்மை செய்தியை பார்க்கிறோம். கடந்த ஆண்டு நடைபெற்ற வன்முறை தொடர்பான வழக்கில் சர்வதேச குற்றவியல் தீர்ப்பாயம் இந்த தீர்ப்பினை வழங்கியிருக்கிறது. கடந்த ஆண்டு நடந்த வன்முறையின் போது 1400 பேர் இதில் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். 22,000 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். ஷேக் ஹசீனா செய்தது மனிதகுலத்திற்கே எதிரான குற்றம் என்று நீதிபதி தெரிவித்திருக்கிறார். போராட்டம் நடத்தியவர்கள் மீது ஆபத்தான ஆயுதங்கள் கொண்டும் வான் வழியாகவும் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது என்றும் நீதிபதி குறிப்பிட்டிருக்கிறார். இந்நிலையில் ஷேக் ஹசீனாவுக்கு மரண தண்டனை விதித்து நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். வங்கதேச வன்முறையில் இளைஞர்கள் பலர் கொல்லப்பட்டது தொடர்பான வழக்கில் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா குற்றவாளி என்று சர்வதேச குற்றவியல் தீர்ப்பாயம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது என்ற அண்மை செய்தியை பார்க்கிறோம். தொடர் போராட்டங்களால் பிரதமர் பதவியிலிருந்து ஷேக் ஹசீனா விலகினார். அதற்கு பின்னர் அவர் அங்கிருந்து தப்பி வந்து இந்தியாவில் கடந்த ஓராண்டாக தஞ்சமடைந்திருக்கிறார். தொடர்ந்து வங்கதேச இடைக்கால அரசின் தலைவராக தற்போது முகமது யூனுஸ் பொறுப்பேற்றிருக்கிறார். இந்நிலையில் சர்வதேச குற்றவியல் தீர்ப்பாயம் ஷேக் ஹசீனாவுக்கு மரண தண்டனை விதித்து தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. வங்கதேசத்தில் பல இடங்களில் தொடர்ந்து வன்முறை சம்பவங்கள் நடந்து வருகின்றன. திரும்பி வருவேன் என தீர்ப்பு வெளியாவதற்கு சற்று முன் ஆடியோ வெளியிட்டிருந்தார் ஷேக் ஹசீனா என்பதும் குறிப்பிடத்தக்கது. வங்கதேச வன்முறையில் பலர் கொல்லப்பட்டதற்கு எதிராக முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா மற்றும் அப்போதைய அரசு அதிகாரிகள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இது தொடர்பாக வழக்கு விசாரணை பல மாதங்களாக நடைபெற்று வந்த நிலையில் இன்று தற்போது தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அவருக்கு மரண தண்டனை அளித்து உத்தரவிடப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக டெல்லி தலைமைச் செய்தியாளர் கணபதி இணைந்திருக்கிறார். கணபதி, ஒரு முக்கியமான அண்மை செய்தியை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். மரண தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது ஷேக் ஹசீனாவிற்கு, என்ன விவரம்? சென்ற வருடம் பங்களாதேஷ் நாட்டிலே ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு கடும் வன்முறை வெடித்தது. அந்த வன்முறைக்கு காரணம் என ஷேக் ஹசீனா மற்றும் அப்போதைய உள்துறை அமைச்சர் மற்றும் அப்போதைய காவல்துறை தலைவர் ஆகியோர் மீது வழக்கு தொடரப்பட்டது. ஷேக் ஹசீனா வன்முறை நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போதே தனக்கு உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கிறது என்பதை தெரிவித்து இந்தியாவிலே தற்போது அவர் தஞ்சம் புகுந்துள்ளார். அப்போதிலிருந்து இந்தியாவில் தான் இருக்கிறார். ஆகவே இந்த விசாரணையிலே அவர் பங்கேற்கவே இல்லை. இந்த விசாரணையை ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் அவர் தனது கருத்தை தெரிவித்து வருகிறார். அதே போல அப்போது உள்துறை அமைச்சராக இருந்தவரும் உடனடியாக அந்த சமயத்திலேயே நாட்டை விட்டு வெளியேறிவிட்டதால் அவரும் இந்த விசாரணையில் பங்கேற்கவில்லை. ஆகவே அவர்கள் இருவரும் விசாரணையில் பங்கேற்காத நிலையிலே விசாரணை தொடர்ச்சியாக நடைபெற்றது. அதன் இறுதியிலே தற்போது ஷேக் ஹசீனா குற்றவாளி என அறிவிக்கப்பட்டிருக்கிறார். மேலும் அவருக்கு மரண தண்டனை எனவும் வங்கதேச தலைநகர் டாக்காவிலிருந்து வரும் செய்திகளின் அடிப்படையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அவர் அரசியல் ரீதியாக பதவியிலிருந்து அதிகாரத்திலிருந்து நீக்கப்பட்ட சூழலில் தற்போது அவருக்கு மரண தண்டனையும் வழங்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக மீண்டும் ஒரு முறை வங்கதேச அரசு இந்தியாவிலே அவர் தங்கியிருக்க அனுமதிக்க கூடாது எனவும் அவரை நாடு கடத்தி வங்கதேசத்துக்கு திருப்பி அனுவும் என வலியுறுத்துவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. திலகவதி, கணபதி, இப்போ அவர் ஓராண்டாக இந்தியாவில் தஞ்சமடைந்திருக்கிறார் ஷேக் ஹசீனா என்பது நமக்கு தெரியும். ஒரு மரண தண்டனை விதிக்கப்பட்ட ஒருவராக இப்போது அவர் இருக்கிறார். இந்தியாவுடைய நிலைப்பாடு இதுல என்னவாக இருக்கும்? இந்தியா தொடர்ந்து தெரிவித்து வருவது என்னவென்றால் வங்கதேசத்திலே ஜனநாயகம் திரும்ப வேண்டும் என வலியுறுத்தி வருகிறார்கள். ஏனென்றால் அங்கு கடும் வன்முறையில் தான் ஆட்சி மாற்றம் நடைபெற்றது.
ஏராளமான உயிரிழந்தார்கள். பல இடங்களிலே கடும் கவனம் ஏற்பட்டு கட்டிடங்கள் ஆகங்கள் எரிக்கப்பட்டன, பலர் காயப்பட்டனர். இத்தகைய சூழ்நிலையில் ஆணுமோ அல்லது காவல்துறையோ அந்த நிலையம் கணபதி இணைப்பிலே இருங்க, நம்ம தொடர்ந்து பேசலாம். தற்போது வெளியுறவுத்துறை பேராசிரியர் திரு ஜெகநாதன் நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. ஷேக் ஹசீனா அவர்களுக்கு மரண தண்டனை விதித்து குற்றவியல் தீர்ப்பாயம் உத்தரவு பிறப்பிச்சிருக்கு. அவங்க இப்ப இந்தியாவில் தஞ்சமடைந்திருக்கிறாங்க. அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும்? இந்தியாவுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கும்? இல்ல, இந்த மரண தண்டனை விதித்தது வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற தற்காலிக அரசு யூனஸ் தலைமையிலான ஒரு தற்காலிகான அரசு தான் வந்து இது பண்ணிருக்காங்க. அது வந்து ஒரு லெஜிட்டிமேட் கவர்மெண்ட் கிடையாது. ஸோ இந்த இவங்க இந்த ஷேக் ஹசீனா மீது என்னென்ன குற்றச்சாட்டுகள் வைத்தார்களோ இதெல்லாம் வந்து ஒரு கங்காரு கோர்ட் போன்ற மாதிரி அவங்களுடைய அந்த இந்த கேஸை வந்து நடத்தியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு பெரிய லெவலில் வந்து இது வந்து என்னன்னா அந்த பங்களாதேஷில் வந்து இப்போ ஒரு வருஷத்துக்கு ஆக போகுது. இன்னும் வந்து ஜனநாயகம் வந்து திரும்ப வரல. ஒரு ஜனநாயக முறைப்படி ஒரு நேர்மையான ஒரு விசாரணை நடத்தி அதன் மூலமாக இது நடந்ததா என்று பார்த்தோம்னா இது வந்து ஒரு நேர்மையாக நடந்த விசாரணையாக தெரியல. இது ஒருதலை பட்சமாக தான் நடந்திருக்கு. இது வந்து பாகிஸ்தான்லேயும் வந்து இந்த மாதிரி ராணுவ ஆட்சி இருக்கும்போது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனநாயகத்தால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பூட்டோ போன்றவர்களை வந்து கொண்டிருக்காங்க. அதுக்கு வந்து அவங்களுக்கு வந்து தீர்ப்பு வந்து அந்த மாதிரி தீர்ப்பு வந்து அங்க இருக்கிற நீதித்துறை வந்து வழங்கி இருந்திருது. இது வந்து ஒரு சர்வாதிகாரமான, அதாவது யூனஸ் வந்து ஒரு ஜனநாயக முறைப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தலைவர் கிடையாது. அவர் இன்டீரியமா இருக்காரு. இருந்தாலும் வந்து அவரோட கண்ட்ரோல்ல கிடையாது. இது வந்து ஒரு ஒருதலை பட்சமா இந்த அம்மா பழிவாங்கன்ற போல தான் நடந்திருக்கு. இதோடைய தாக்கம் வெளியுறவுத்துறை நம்மளுடைய இந்தியாவுடைய நிலைப்பாடு என்னவா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவோட இது வந்து வெளியாட்டுக்கு தெரிஞ்சதுதான். இது அங்க யூனஸ் கவர்மெண்ட்ல வந்து ஒரு பெரிய நியாயமான ஒரு இது நம்ம வந்து எதிர்பார்க்க முடியாது. அது எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுதான். அவங்க வந்து இந்த ஷேக் ஹசீனாவோட அவங்களுடைய அரசியல் கட்சியை வந்து தடை பண்ணியிருக்காங்க. தடை பண்ணிட்டு இப்போ பிப்ரவரியில வந்து நாங்கள் வந்து எலெக்ஷன் தேர்தல் வந்து நாங்கள் ஒரு முறைப்படி நாங்கள் நடத்துவோம் அப்படின்னு வந்து யூனஸ் சொல்லியிருக்காரு. பட் அது நடத்த முடியுங்கிற சாத்தியக்கூறு வந்து எனக்கு என்னமோ இருக்க மாதிரி தெரியல. ஏன்னா இப்போ அவங்களுக்குள்ளே அந்த யூனஸ் கவர்மெண்ட் இந்த மாணவர்கள் போராட்ட குழு அவங்களுக்குள்ளே வந்து சில கருத்து வேறுபாடுகள் வந்து அதிகமாக இருந்து கொண்டிருக்கிறது தான் தெரிகிறது. இந்த மாதிரி பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு பெரிய லெவல்ல இது வந்து ஒரு பெரிய லெவல்ல வந்து என்பது சந்தேகம் தான். அந்த நாட்டில் இருக்கக்கூடிய சர்வதேச குற்றவியல் தீர்ப்பாயம் இந்த தீர்ப்பு வழங்கியிருக்கு. நீங்க சொல்லியிருக்கீங்க இந்த விசாரணையே முறையாக நடைபெற்றிருக்குமா என்று தெரியல, இப்ப இருக்கக்கூடியது இன்ட்ரிம் கவர்மெண்ட் தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. அப்போ இந்த சர்வதேச குற்றவியல் தீர்ப்பாயம் அதனுடைய தீர்ப்பு அதற்கான வெயிட்டேஜ் என்ன அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. அதனை தாண்டி இந்தியா தரப்புல இருந்து நீ அடுத்து என்ன பதில்களை நம்ம எதிர்பார்க்கலாம் இந்த விஷயத்துக்கு? அதாவது இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ட்ரிபியூனல் வந்து ஐசிடி வந்து அந்த ட்ரிபியூனல் வந்து ஒரு பைண்டிங் கிடையாது. அந்த இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ட்ரிபியூனலுக்கு வந்து இவங்க எடுத்துட்டு போயிருக்காங்க. யாரு? அந்த யூஎஸ் கவர்மெண்ட் கொண்டு போயிருக்காங்க இந்த கேஸ். இந்த மாதிரி போராட்டம் நடந்தது, இதுல பேர் குழந்தை இறந்திருக்காங்க. அதுக்கு ஷேக் ஹசீனாவுடைய அவங்க பாதுகாப்பு ராணுவத்தை வந்து முடிக்க காரணம் என்று இவங்க தான் குற்றம் சாட்டிருக்காங்க. ஸோ அந்த ட்ரிபியூனல் வந்து இது வந்து பைண்டிங் வந்து இருக்குமான்னு கேட்டால் அந்த வந்து ஒரு என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு டீத்லெஸ் டைகர் தான் இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ட்ரிபியூனல் வந்து. நீங்க அதுல குறிப்பா பார்த்து ஸ்ரீலங்கா கேஸ் கூட பார்த்துக்கலாம். ஜென்சைடு அந்த ஐசிடி போனதுக்கு அப்புறம் ஒன்றும் ஒரு பெரிய பைண்டிங் இருக்கிற அளவுக்கு ஒன்றும் ஒரு பெரிய லெவல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் வந்து அவங்களுக்கு வந்து எக்ஸிக்யூட்டிவ் பண்ற கூடிய சட்டத்தை வந்து இது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி தண்டனை வாங்கி கொடுக்கக்கூடிய இது வந்து பண்ண முடியாது. இப்ப இதனால என்ன பாதிப்பு ஏற்படும்னா அந்த அம்மா வந்து இப்ப இந்தியாவை விட்டு வேற எங்கேயும் போக முடியாது. போனா அரெஸ்ட் பண்ணக்கூடிய இன்டர்நேஷனல் இந்த ட்ரிபியூனல் மூலமா அவங்களை வந்து அரெஸ்ட் பண்ணி பங்களாதேஷ் தான் ஒப்படைக்க முடியும். அந்த மாதிரியான சூழல் உருவாயிருக்கிறது. பட் இது வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், யூஎஸ் கவர்மெண்ட் வந்து யார் வந்து சப்போர்ட் மூலமா அந்த யூஎஸ் கவர்மெண்ட் வந்தது, அமெரிக்கா போன்ற நாடுகள் வந்து பின்னாடி என்ன சப்போர்ட் பண்ணாங்க, இது வந்து தெரிஞ்ச விஷயம் தான் வந்து. ஸோ இது வந்து ஒரு பெரிய ஆச்சரியக்கூடிய விஷயம் கிடையாது, எதிர்பார்த்ததான். இந்த ஐசிடி ட்ரிபியூனல் வந்து இந்த மாதிரி ஷேக் ஹசீனா வந்து ஒரு குற்றம் பண்ணது. நீங்க இந்த அம்மா வந்து ஷேக் ஹசீனா வந்து ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூ கொடுத்தாங்க. அதாவது நியூஸ் பேப்பர்லயும் வந்து ரிட்டனா இன்டர்வியூ வந்து இமெயில கொடுத்துருக்காங்க. என்டிடிவி கூட ஒரு இன்டர்வியூ வந்து அனுப்பியிருக்காங்க. அதுல அவங்க கிளியரா சொல்றாங்க, நான் ஒரு ஐலாண்டு வந்து கேட்டாங்க, நான் அமெரிக்கா வந்து இதுக்கு அவங்களுடைய ராணுவ தளவாடமா யூஸ் பண்றதுக்கு நான் கொடுக்கல, அதனாலதான் என்னை வந்து பழி வாங்கிட்டாங்க, அமெரிக்காவோட சிஐஏ தான் என்னை பழி வாங்கிட்டாங்க, அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க, ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அப்படிங்கும் போது இல்ல மேற்கத்திய நாடுகளுடைய ஒரு அவங்களுடைய ஒரு சூழ்ச்சி வந்து இதுல இருக்கிறதா தான் தெரிகிறது. பார்க்கலாம் அடுத்த நகர்வு எப்படி இருக்கிறது அப்படின்னு. நன்றி ப்ரொஃபசர், இணைப்பில் வந்து பேசியதற்கு.
அதேபோல செய்தியாளர் கணபதி விவரங்களை வழங்கியிருக்கிறார். அவருக்கும் நன்றி.